பேராசை. ஆசைப்படலாம், ஆசை இல்லாட்டி மனுஷனே கிடையாது. அப்படித்தான் நல்லா படைச்சு வச்சிருக்கலாம். சுய்யினல் இன்னாசி ஹுப்பு ஷஹவாத்தின் தான். மனிதனுக்கு இந்த மாதிரி மனோ இச்சைகளை விரும்புறது அவனுக்கு அழகாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் காசு ஆசை தான் இருக்கும், அதில் ஆசை இருக்கும், வீட்டில் ஆசை இருக்கும், சொத்து தோட்டம் துறவு பங்களா எல்லாத்திலும் நமக்கு என்ன இருக்கு, ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த ஆசைக்கு ஒரு எல்லை இருக்கணும். பேராசை ஆயிடக்கூடாது. பேராசைன்னா என்னென்ன அப்புறம் விளைக்கிறோம். பேராசையை கண்டிக்கிற விஷயமாக ரசூல், இது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய நம்மள்ட்ட பொருளாதார மிஸ்டேக் வருவதற்கு காரணமே ஆசையை கடந்து பேராசை ஆயிடுறது காரணம். பேராசையினாலதான் என்ன செய்யறான், எல்லாத்திலையுமே நிறைய கஷ்டங்களை, பொருளாதார சம்பந்தமான குற்றங்களுக்கெல்லாம் மனுஷன் ஆளாகி போயிடுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, இப்னு உமரை கூப்பிடுறாங்க. இப்னு உமர்னு சஹாபியை கூப்பிட்டு அவர் தோள்ல கையை வச்சு சொல்றாங்க, குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல். இந்த உலகத்தில் நீ வாழ்றதா இருந்தா இந்த மாதிரி வாழ பழகிக்க. எந்த மாதிரி வாழ பழகணும்? ஒரு வெளியூர்காரனை போல நினைச்சுக்க, நீ உன்னுடைய வாழ்க்கை அமைச்சிக்க. அவ ஆபிர் சபீல் அல்ல வழிபோக்கனை போல அமைச்சிக்கப்பா, உனக்கு கஷ்டம் இருக்காது என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கூட இந்த பேராசை வேணாம் என்பதற்கான எச்சரிக்கை தான். இது புகாரியில் 6416வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தைஸ அப்து தீனாரி வ திர்ஹம். தீனாருக்கும் திர்ஹத்திற்கும் தங்க காசுக்கும் வெள்ளி காசுக்கும் அடிமையா இருக்கிறான அவன் நாசமாகி விட்டான். உனக்கு தான் அது அடிமையா இருக்கணுமே தவிர நீ இவனுக்கு, அதுக்கு இவன் அடிமையான பேராசை அர்த்தம். அதுக்கு அடிமையாகிட்டான்னு சொன்ன அர்த்தம் அதிகமான பேராசை கொள்றவன் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் கண்டிக்கிறாங்க. இது புகாரியில் 6435வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு ஆட்டு மந்தைக்குள்ள பசியோட இருக்கிற 2 ஓநாய்கள் போனால் அந்த ஆட்டு மந்தை எப்படி அழிக்குமோ அதை விட மனிதனை 2 விஷயம் அழித்து விடும். 2 விஷயம் இருக்கிறது, அது 2 ஓநாய் மாதிரி இந்த எல்லாத்தையும் உங்களை அழிச்சுவிடும். அது என்ன 2 விஷயம் கேட்டால், ஹிர்சுல் மர்இ அலல் மாலி வ ஷரஃபி, பதவியின் மீதும் காசின் மீதும் மனிதன் வைக்கக்கூடிய பேராசை அவனுடைய தீனை அழித்துவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எப்ப நீ காசுல பேராசைப்பட்டு விட்டாயோ, பதவியின் மீது எப்போ உனக்கு பேராசை வந்துருச்சோ, அது எப்படி ஆக்கினா உன் தீனை அழிச்சிடும். எந்த மாதிரி அழிச்சிடும்? பசியோடு இருக்கிற 2 ஓநாய் ஆட்டு மந்தைக்குள்ள அனுப்பினால் எப்படி அது அழித்து விடுமோ அந்த மாதிரி இந்த பதவி ஆசைங்கிற ஓநாயும் பொருளாசை என்கிற பேராசைங்கிற ஓநாயும் நுழைந்தால் உன்னுடைய தீனை அழித்து விடும். தீன் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். பேராசை வந்துன்னு வைங்க, பதவியின் மீது பேராசை வந்தாலும் தீன் அழிந்து போவதை நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கண்மாடி பாருங்க. ஒரு வார்டு மெம்பர் ஒருத்தர் ஆயிட்டா எப்படி இருக்கான்னு பாருங்க. சாதாரணமா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பரா இருப்பாரு, அவரு உங்களோட இருக்கும்போது நல்ல மனிதரா இருப்பாரு. ஒரு சாதாரண ஒரு வார்டு மெம்பர் பஞ்சாயத்து போர்டுல இருந்து ஜெயிச்சுட்டாருன்னு வைங்க, அவர் அவுட் வருவான், அதோட ஆள் காலி ஆயிடுவார், தீன இருக்காது அவருன்னு போயிடும். இப்படி ஒவ்வொரு பதவி, எந்த பதவி கண்ணு முன்னாடி யாரை வேணா நீங்க எடுத்து பாருங்க, எல்லாம் அழிஞ்சு நாசமா போனது என்னன்னு கேட்டா இதுல தான் போயிருக்கிறாங்க. அதே மாதிரி பொருளாதாரத்தின் பேராசையை கொண்டு ஆசைப்படுறது வேற, பேராசையை கொண்டு நீங்க அலைய ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னாலும் எது போயிரும், மைனஸ் ஆகும். பதவிகள் வேணா கிடைக்கும், காசு வேண்டாம் அதிகரிச்சுட்டு போவோம், தீன் மைனஸ் ஆகிட்டு இருக்கும். தீன், கொள்கை, ஈமான், உறுதி, தவக்கல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இப்படியே போய் அரிச்சுக்கிட்டு போய் கடைசியில் என்ன ஜீரோல ஈமானில் நரகத்துக்கு தான் போய் சேரணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்றாங்க. இது திருமதியில 2298வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப மனிதன் இந்த பேராசை கொள்வது இவ்வளவு கடுமையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்றாங்க. இன்னும் சொல்றாங்க, யஹ்ருமு இப்னு ஆதம், இந்த மனுஷன் இருக்கிறான அவன் முதுமை அடைந்து கொண்டே இருக்கிறான். ஆனா தசுப்பு மின் ஹுஸ்னத்தானி, ஆனா அவங்கிட்ட இருந்து 2 மட்டும் இளமையாகிட்டே இருக்குது. அதாவது இவன் வயசாகிட்டே போறான், அவங்கிட்ட இருந்து 2 தன்மை மட்டும் என்ன செய்யுதுன்னா இளமையாகிட்டு போகுது. வயசானதுல இருந்து அது ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்குது. ஆள் இவனுக்கு தளர்ந்துகிட்டே போறான், இளமையா இருக்கிறான், நடுத்தர வயசு அடைகிறான், முதுமையாயிடுறான். ஆனா அந்த ஆசை அவன்கிட்ட 2 விஷயம் இருக்குது, அது ரொம்ப அது வளர்ந்து கொண்டே செல்கிறது, இளமையா இருக்கிறது. அது என்ன 2 விஷயம்? அல் ஹிர்சு அலல் மால் வல் ஹிர்சு அலல் உம்ரி, ரொம்ப நாளைக்கு வாழணுங்கிற ஒரு ஆசையும் காசின் மீது உள்ள ஆசையும் கூடிக்கிட்டே போகும். வயசு நீ இளைஞர்களோட வயசு ஆளுக்கு தான் அதிகமாக காசை தேடுவாங்க. நீ பார்த்தீங்கன்னா 25 வயசுக்காரன் அப்படியே மேம்போக போயிடுவான். ஒரு 30 வயசுக்காரன் அதுக்கு தகுந்த மாதிரி தேடுவான். ஒரு 55 60 வருதுன்னு வைங்களேன், காசு மட்டும்தான் குறிக்கணும், இப்படியே என்ன செய்வான். அது மாதிரி மனிதனுடைய சுபாவம் இருக்கு, கூட்டிட்டு போயிடுவோம். நம்மளே இப்படி இட போட்டு ஒருத்தர் நீங்க பார்த்து அந்த மாதிரி 40 கடந்த ஆளுக்கு இருந்தீங்கன்னா மனசுல கை வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், நம்ம 25ல எப்படி இருந்தோம், 30ல எப்படி இருந்தோம், இன்னைக்கு நம்ம 45ல எப்படி இருக்கிறோம், 50ல எப்படி இருக்கிறோம். அன்னைக்கெல்லாம் இப்படி நம்ம அலையலைய, நம்மளுடைய ஆசை அதிகரிச்சிருக்கிறோம். நீங்க என்ன செய்வீங்க, உணர்வீங்க.
அது கீழே உள்ளவங்க பின்னாடி வளர போறீங்க அவனுக்குதா. அதனால யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதன் முதுமை அடைந்து கொண்டிருக்கிறான், அவங்ககிட்ட இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இளமையாக இருந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அது கூடாதுங்கிறதா சொல்லி காட்டுறாங்க. புகாரியில 1736வது ஹதீஸாக இருக்கிறது. இதே மாதிரி கருத்துப்பட வேற ஒரு வார்த்தையை போட்டு சொல்றாங்க, எக்புர் இப்னு ஆதம், மனிதன் முதுமை அடைகிறான், எக்புர் மாஹுஸ்னானி, அவனோட சேர்ந்து இன்னும் ரெண்டு பெருசா வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது என்ன? ஹுப்புல் மாலி வ தூல் உம்ரி, பொருள் மீது கொண்ட ஆசையும் நீண்ட நாள் வாழணுங்கிற வாழ்நாளின் மீது கொண்ட ஆசையும் அவனுக்கு வளர்ந்துகிட்டே போகுது. இதுவும் புகாரியில 6421வது ஹதீஸாக இருக்கிறது. இதே மாதிரி ஏறக்குறை இதே மாதிரி கருத்துப்பட 6420வது ஹதீஸாகவும் புகாரியில இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பேராசை வேணாம், ஆசை இருக்கட்டும், பேராசை வேணாம். இந்த பேராசைன்றது முதல்ல என்ன, அதை விளங்கிக்கணும். இப்ப சுலைமான் நபி நிறைய பணம் காசு வச்சிருந்தாங்க. இப்ப நிறைய வச்சிருந்தா பேராசை நினைச்சிடக்கூடாது. 10,000 ரூபாய் வச்சுக்கிறோம், 1 லட்ச ரூபாய் வச்சிருந்தா பேராசையா? அப்படி கிடையாது. 1 கோடி வச்சுக்கிட்டு பேராசை இல்லாதவன ஒருத்தர் இருக்கலாம், 2,000 ரூபாய் வச்சுக்கிட்டு பேராசை உள்ளவனா இருக்கலாம். பேராசைன்னா என்ன அர்த்தம்? பொருள் ஆசைப்படுவது நம்ம கையில கிடையாது, கண்டிப்பா ஆசைப்படுவோம். அந்த ஆசை இல்லாத யாருமே இருக்க மாட்டாங்க. யார்கிட்ட போய் 1000 ரூபாய் கொடுத்தாலும் கீழே கிடந்தா என்ன செய்வாங்க, டக்குனு எடுத்து வச்சுக்கிடுவான். கீழே கிடந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம்னு சட்டம் இருக்காது, அது பின்னாடி வரும். அது கீழே கிடந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. கீழே கிடக்கிற பொருளுக்கு அது ஒரு சட்டம் இருக்குது, அதெல்லாம் பின்னாடி நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஆசை இருக்குதான் செய்யுது. எல்லாருக்கும் என்ன செய்யறோம், எல்லாரும் 10,000 ரூபாய் வாங்கிக்கிறீங்கன்னா ஒரு அளவு வாங்காம போவோமா? எல்லாரும் வாங்கிட்டு தான் போவோம். அப்ப அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும் பொழுது பேராசைங்கிறது வேற, ஆசை வேறன்னு புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஒரு மனுஷன் கூட தேர மாட்டான். பேராசைன்னா என்னன்னு கேட்டா, ஒரு பொருளாதாரத்திற்காக வேண்டி நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற மற்ற எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு, மற்ற கடமைகள்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு, அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு போறது பேர் தான் பேராசைங்க. போய் உழைக்கிறீங்க, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, அடுத்த நாள் 10,000 சம்பாதிக்கிறீங்க, அடுத்த நாள் 1 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஆளா மாறிட்டீங்க. இதெல்லாம் தப்பு கிடையாது. அதுக்கு திட்டம் போடுறீங்க, அதுக்கு ஐடியா பண்றீங்க, இதெல்லாம் பேராசை கிடையாது. ஆனால் அந்த காசுக்கு சம்பாதிக்க போறேன்னு சொல்லிவிட்டு பொண்டாட்டியும் கவனிக்காம, பிள்ளையும் கவனிக்காம, பிள்ளைகளுடைய படிப்பையும் கவனிக்காம, அவங்க எதிர்காலத்தை கவனிக்காம, இறைவனுக்கு செய்யற வணக்கத்தை கவனிக்காம, ஏழைபாளையில கவனிக்காம இப்படியே போவான். பைத்தியம் முடிச்ச மாதிரி ஒரு ராத்திரி 1 மணிக்கு படுப்பான், அவ்வளவுதான். மர காலையில் இருந்துச்சு போவான். என்ன அந்த உலகத்தில் அவன் இருக்கிறானா இல்லைன்னு தெரியாது. அவனுக்கும் காசுக்கும் அவனுக்கும் தவிர வேறு எதனோட அவனுக்கு உறவு இருக்காதுங்க. இப்படி அதுக்காக வேண்டி இது ஆசை வேண்டியது அதுக்கான இப்படி இருக்கலாமா? அப்ப உங்களுக்கு எவ்வளவு கடமை இந்த மார்க்கத்தில் சுமத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கடமையை உங்களுக்கு எப்ப கடமையிலிருந்து உங்களுக்கு விலக செய்கிறதோ அப்பதான் நீங்க பேராசை கொள்றீங்கன்னு அர்த்தம். இப்ப சுலைமான் நபி அவ்வளவு இதை கொடுத்து என்ன செய்யறவரு, அந்த அல்லாஹ்வுடைய இதை விட்டு மாறலையே. அல்லாஹ் என்னை சோதிச்சு பார்க்கறான். எவ்வளவு அஷ்குரா மக்ஃபுரு, நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேனா, நன்றி மறந்தவனாக இருக்கிறேனா என்று சோதிச்சு பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு இவ்வளவையும் தந்திருக்கிறான் என்று சுலைமான் நபி சொன்னதாக திருக்குறள் நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம பேராசை கூடாதுன்னு என்ன விளங்கிற கூடாது, ரொம்ப காசு வச்சுக்கிற கூடாது, விளங்க கூடாது. ரொம்ப வச்சுக்கிறங்க. அந்த ரொம்ப காசை நீங்க தேடுவதற்காக மார்க்கம் எதை இழக்க கூடாது என்று சொல்லுகிறதோ அதை இழந்துடாதீங்க. மார்க்கம் உங்களுக்கு என்னத்தையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறதோ அதை விட்டு விட்டுமா என்ன செஞ்சிடாதீங்க. காசு தான் பெருசு, அதான் பேராசை. இந்த கடமையெல்லாம் செஞ்சு விட்டு காசு சம்பாதிச்சா தப்பா? அப்படி தப்புன்னா இஸ்லாமிய பேசிக் விட்டு போயிருமா? ஜக்காத்த கடமையா இருக்காத, எல்லாம் முசாபரா இருந்தா யார் ஜக்காத்து கொடுக்கறதுன்ற. ஆனால் அதை தேடுவதற்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த விதமான ஒரு மார்க்கத்தினுடைய கடமைகளையும் உலகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை இழந்து அப்படியே ஒரு மனநோயாளி மாதிரி ஆயிடுறாங்க. பணத்துக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, இவ்வளவு சந்தோஷங்கள் இன்னைக்கு பாக்குறோமே. இதெல்லாம் பேராசைக்கு உதாரணம் சொல்லலாம். இந்த வெளிநாட்டுக்கு போறாங்க இல்லையா, வெளிநாட்டுக்கு போய் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறாங்களே, இது ஆசையா பேராசையா? அவங்க சம்பாதிக்கிற கம்மியா இருக்கலாம், நான் கூட சம்பாதிக்கிறதுனால அது பேராசை நான் சொல்லல. கம்மியா தான் சம்பாதிக்கிறாங்க. அவங்க சம்பாதிக்க செல்வது கண்டிப்பா பேராசை. என்ன பேராசை? இந்த காசுக்காக வேண்டி மனைவி விட்டு விடுகிறார்கள், இந்த காசுக்காக வேண்டி அந்த பிள்ளைகளோடு கொஞ்சம் மகிழ்கிற அந்த பாக்கியத்தை விட்டு விடுகிறார்கள். இந்த காசுக்காக வேண்டி அந்த பிள்ளைகள் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கையில வளர்த்தா எப்படி இருக்கு, அதை எஜுகேட் பண்ணி எடுத்தா அப்படி நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம், அந்த கடமையை மறந்து விடுகிறார்கள். இதுதான் பேராசைங்கிறது. பேராசை என்பது நீங்க காசுக்கு தான் ஃபர்ஸ்ட் பேராசை ஏறும். பெரிய ஆசை அது. பேராசைங்கிறது பெரிய ஆசை தானே பேராசைன்னு சொல்றாங்க. பெரிய ஆசைன்னு அதான் ஃபர்ஸ்ட் இடத்துல கொண்டு வச்சிருது. அந்த நிலையில வச்சு விடாமத்தான் பொருளாதாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளணும். பொருளாதாரத்தை எவ்வளவு உண்டாலும் தேடுங்க. அதில் வைக்கிற ஆசை எப்படி இருக்கணும்னா, உங்க மனைவியை விட அது மேலானது நினைக்க கூடாது, உங்க பிள்ளைகளை விட அது மேலானது நினைக்க கூடாது, இறைவனுக்கு செய்யற இபாதத்துகளை விட அது மேலானது நினைக்க கூடாது, உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமையை விட அது மேலானது நினைக்க கூடாது.
அப்ப இந்த மாதிரி ஒரு கணக்குல நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும் என்பதற்கு தான் பேராசை வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லி. நல்லா கவனிச்சு பார்த்தீர்களே, ஆனால் இதெல்லாம் மனசை பக்குவப்படுத்தக்கூடியது. இந்த அறிவுரைகள்லாம் என்னது? பொருளாதாரம் சம்பந்தமாக மனசை பக்குவப்படுத்த. இன்னும் சொல்ல போனா இந்த பேராசையை அடிக்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆத்மீக ரீதியாக நம்மளை பக்குவப்படுத்துறாங்க. எப்படி பக்குவப்படுத்துறாங்கன்னா, யகூல் இப்னு ஆதம் மாலி மாலி, இவன் என்ன செய்யறான்? காசை சேர்த்துக்கிட்டு என்னுடையது 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 என்று மனசை என்ன செய்யறான்? சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஹல்லக இப்னு ஆதம், அடே ஆதமுடைய மகனை உன்னுடையதுங்கிறிய, கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? என்னுடைய இதுக்கு தான் அலைகிற, பொண்டாட்டி பொண்ணு இதுக்கு தான் அலைகிற, எல்லா விதமான சுகந்தங்களையும் எல்லா விதமான இன்பங்களையும் விட்டுட்டு இந்த காசுக்கு தான் அலைகிற. நீ யோசிச்சு பாத்தியா? உன்னுடையது என்ன? உன்னுடைய ஹல்லக்க மாலிக்க இல்லாம அக்கல்த, நீ எதை சாப்பிட்டு முடித்தாயோ அக்கல்த அஃபனைத்த, எதை சாப்பிட்டு முடிச்சிட்டியோ அதை தவிர ஏதாவது உன்னுடையதா? வீட்டில் 100 மூட்டை அரிசியை வாங்கி வச்சுதான் உன்னுடையதா? அது இல்ல. செத்து போயிட்டுனா யாரும் எடுத்துட்டு போறான்? திண்டு முடிச்சுட்டாதான் உன்னுடையது. அவள் லபிஸ்த அபலைத்த, எதை உடுத்தி கிழித்து விட்டாயோ அது உன்னுடையது. புதுசு புதுசா சட்டையை வாங்கி வச்சுக்கிற, போடவே இல்லை ஒன்றும், அது உன்னுடையதா? உன்னுடையது இல்லை. அதை அனுபவிக்கவே இல்லையே. எதை நம்ம அனுபவிச்சோமோ அதான் நம்முடையது. அப்ப நம்ம திண்டு முடிச்சோமே அது உன்னுடையது. உடுத்தி மகிழ்ந்து கிழிச்சு பழசாப்ப வரைக்கும் போட்டு எடுத்துக்கி போட்டோமே, இதுல அடைய வேண்டி அடைஞ்சிட்டோம், அது நம்முடையது. அவுத்த சத்தத்த பாமலைத்த, பிறருக்கு கொடுத்திய அது உன்னுடையது. அங்க கிடைக்கணும். யாருக்கா தர்மம் கொடுத்தீல, அது தர்மம் கொடுத்தா நம்முடையது இல்லை நம்ம நினைக்கிறோம். தர்மமா கொடுத்தமே அதான் நம்முடையது. நம்மள்ட்ட இருக்கிறது நம்முடையது இல்லை, அது வாரிசுக்குரியது. நம்ம எதை சேர்த்து வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் யாருக்கு போயிடும்? நம்ம புள்ள ஊட்டியில் எடுத்துட்டு போயிருவாங்க, பொன்னாடி பிள்ளை எடுத்துட்டு போயிருவாங்க. நம்ம இப்படி இருக்க போறது இல்லை, இன்னைக்கு போனாலும் போயிருவோம். அப்ப ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சோமா அது ஒண்ணுக்கு 700 7000 70 லட்சமா அங்க வரவாயி நிற்கும். அப்ப நம்முடையது இதை விளையிட்டா பேராசை வராதுங்க. என்னத்துக்கு கூட ஒரே இப்படி அலைகிறோம்? இவ்வளவு விட்டுட்டு போய் இப்படி தேடணுமா? காசு தேவைதான், அதுக்காக எல்லாத்தையும் இழந்துடணுமா? எல்லா விதமான சந்தோஷங்களையும் தியாகம் பண்ணி விடணுமா? அப்படின்னு நினைச்சு பார்க்கறதுக்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆறுதல் சொல்லுது. நம்முடையது என்ன? இப்படி தேடி தேடி கடைசியில் என்ன மிஞ்சுது, நமக்குன்னு உள்ளது என்னதான் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தனியா படுத்துக்குரிய கோடீஸ்வரனா நீங்க இருக்கிறீன்னு வைங்க, படுத்து யோசிச்சு பார்க்கணும். இவ்வளவு வச்சிருக்கிறோமே, இது நம்மோட எது ஒட்டுனுச்சு? இதுல நம்ம திண்ட சோறு ஒட்டி இருக்குது, நம்ம போட்ட சட்டை ஒட்டி இருக்குது, வேற என்ன ஒட்டி இருக்கு? உண்மை ஒட்டல, பாக்கி எல்லாம் மற்ற ஆளுக்கு போக போகுது. ஏன் தான தர்மம் கொடுத்துருந்தா மறுமையில வந்து திரும்பி கிடைக்க போகுது, பேங்க்ல போட்ட மாதிரி, அது ஒரு ராயல்டி மாதிரி திரும்பி வந்து கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்றாங்க. முஸ்லிம்ல 5258வது ஹதீஸாக இருக்கிறது. அதனால இந்த இதை வந்து நினைச்சோம்னு சொன்னா பேராசை வராது. இன்னும் சொல்ல, அந்த மனிதனுடைய பேராசைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடிவாளம் போடுற மாதிரி நமக்கு நம்மளை புரிய வைக்கிற மாதிரி சொல்றாங்க. லவ் அன்ன லிப்னி ஆதம மிஸ்ல வாதின் மாலன், ஒரு ஓடை நிரம்புகிற அளவுக்கு ஒரு மனிதனுக்கு செல்வம் இருக்குமேயானால், ஓடை ஒரு ஓடு ஆறுன்னு வைங்களேன், ஒரு ஆறு நிறைய செல்வம் குவிஞ்சு கிடக்கு நமக்கு. அப்படி இருக்குமையானால் லஹப்ப ஐயகூன லஹு இலைஹி மிஸ்லுஹு, அது மாதிரி இன்னொன்னு இருந்தா நல்லா இருக்குமே நினைப்பானா. அதாவது ஒரு பெரிய ஆறு நிறைய செல்வத்தை குவிச்சு, ஒரு ஆறுண்டா எப்படி இருக்காது, லிமிட் இருக்குமா பாத்துக்கிறங்க. அவ்வளவு பெரிய இடத்துல நமக்கு செல்வத்தை குவிச்சு போட்டு வச்சிருந்தாலும் இவன் சொல்லுவானா, என்ன செய்யுது, எப்படி பாருக்கு, போதுமா, இன்னொன்று தான் நல்லா இருக்கு, போதுமான்னு கேட்டா என்ன செய்வான்? ஒரு 10,000 கோடி வச்சுக்கிறோம் போய் கேளுங்களேன், திருப்பி தெரிஞ்சிட்டியா? இல்ல, இன்னொரு 10,000 தான் நல்லா தான் இருக்கு அப்படிதான் சொல்லுவான். அப்ப எத்தனாயிரம் கோடி உனக்கு வந்தாலும் இது தீருமா? அடங்காதுங்கும் போது எது கூட ஒரே அலைகிற, ஒரு அடங்கும்னு சொல்லு, இவ்வளவு வந்தா அதோட ஒதுங்கிக்கிறோம்னு சொல்லுவோம். அப்ப எதுக்கு லிமிட் இல்லாம போய்கிட்டு இருக்குமோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணுமா இல்லையா? நம்மளை நெறிப்படுத்திக் கொள்ளணுமா இல்லையா? அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வலா யம்லவு இப்னு ஆதம இல்ல துராப், அடே மண்ணு தாண்டா அவன் வாயை நறுக்கி, வேற அப்படின்னா மண்ணுல அடக்குனா தான் அடங்குவாங்கிறாங்க. நீ வந்து ஒரு ஓடை இருந்தா இன்னொரு ஓடை கேட்கிற, தங்கத்துல 6 ஓடிக்கிட்டு இருந்தா கூட என்ன செய்வ, இன்னொரு 6 இருந்தா நல்லா இருக்குமேங்கிற, 2 6 இருந்தா 4 6 இருந்தா நல்லா இருக்குமேங்கிற. அப்ப எப்பதான் நீ அடங்குவ? ஹத்தா சுருத்துமுல் மகாபீர், கபருக்கு போற வரைக்கும் இதான் உன் நிலைமை. இப்படின்னு விளங்கிட்டோம்னு சொன்னா நம்மளை இந்த நஃப்ஸ் ஏமாத்துது, புரிஞ்சுக்கணும். இந்த நஃப்ஸ் எவ்வளவு கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் நம்ம அரைக்கா பிடிக்க திங்க இயலுமா? எவ்வளவு 1000 சட்டை வச்சிருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு சட்டைனாலும் நீ எவ்வளவு நாளைக்கு இருப்பியா? என்னத்துக்கு ஒரு அளவுக்கு அலைகிற பேய் மாதிரி அலைகிற? அப்ப நஃப்ஸ் நம்மளை ஏமாத்தானே செய்யுது. சும்மா பகட்டு 4 பேர் பார்த்தா பணக்காரன் இப்படி சொல்றதை தவிர அதனால உனக்கு என்ன கிடைச்சிச்சு? அவன் சொல்ற ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டி நீ இழக்கிறது எவ்வளவு, எத்தனை நோய்.
எந்த அளவுக்கு ஆயிடுறாங்கன்னு கேட்டா, அந்த பொருளாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி சக்கரை நோய் என்று சொல்லியும் கொலஸ்ட்ரால் என்று சொல்லியும் இப்படி பலவிதமான நோய்கள் ஆளாக்குறாங்களே, அதெல்லாம் பேராசில இருந்து அடங்குது. நீங்க சம்பாதிக்கிறதுக்காக நீ உடலை கட்டா நீ வைக்கல, நீ சம்பாதிக்க வேண்டியதாப்பா. உட்கார்ந்துகிட்டே இருந்தா நோய் வரத்தானே செய்யும். அது ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கி வாக்கிங் போ, உடம்ப சரியா வச்சுட்டு சம்பாதி. அப்புறம் சக்கரை நோய் வருது, அப்புறம் கொழுப்பு நோய் வருது. அப்ப இந்த உடல் ஆரோக்கியத்தை கூட பாக்குறது இல்ல, ஒழுங்கா திங்கிறது இல்ல, ஒழுங்கா கண்ணுக்குள்ள வேலை கண்ணு கொடுக்கறது இல்ல, கைக்குள்ள கை கொடுக்கறது இல்ல. இப்படி எல்லாம் கெட்டு போய் கண்ணு முழுத்து போய் கடைசியில கண்ணு தெரியல, காது தெரியல, எல்லாம் தொந்தி போச்சு, நிக்க முடியல. இப்படி எதுக்கு இந்த வேலை உனக்கு? இதான் பேராசைங்கிறது. அப்ப பேராசைங்கிறது என்ன செய்யணும்? காசை தேடுவது இதெல்லாம் போக தேடுங்க. எது போக? உடம்ப கவனிச்சது போக, உன்னை கவனிச்சது, உன் குடும்பத்தை கவனிச்சது, உலகத்தை கவனிச்சது, அல்லாஹ்வுக்கு செய்யற கடமை எல்லாம் போக நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு வேணாலும் தேடிக்க, அது தப்பு கிடையாது இப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை நெறிப்படுத்துறாங்க. சுருக்கமாக இதுவரைக்கும் சொன்னதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பொருளாதாரம் நமக்கு தேவை. ஆனால் அதில் என்ன செய்யக்கூடாது? பேராசை கொண்டக்கூடாது, சுயமரியாதை விட்டுட்டு பொருளாதாரத்தை தேடிவிடக்கூடாது, பிறத்தை கையேந்தி விடக்கூடாது. எதை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதுக்கு மேல தேட ஆசைப்படலாம், ஆனா அதை கொண்டு போதுமாக்கிடணும். என்னத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதை கொண்டு நாங்க போதுமாக்கிடுவோம். இப்படிங்கிற ஒரு பக்குவத்தை எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா பொருளாதார சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை தப்பித்துக் கொள்ளலாம்.